அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி கொடுக்கின்ற சிந்தனை என்னவென்றால், இயேசு யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, அனைவரையும் சமமாக பார்க்கின்றார் என்பதே. இது ஒரு உண்மையான ஒரு அடையாளம், மனித இனத்தில் இல்லாத ஒரு அடையாளம். நாம் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகின்றோம். நான் உயர்ந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன், மற்றவன் அந்தஸ்தில் இல்லை என்று தன்னைத்தானே உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாய சூழலிலும் குடும்ப சூழலிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சமுதாயத்தில் மட்டுமே அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்ல முடியாது, மாறாக குடும்பங்களிலும் இதுபோன்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? தன்னோடு இருந்த யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. தன்னிடம் இருந்த தகுதி அனைத்தையும் தன்னோடு இருந்த சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறார். ஆகவே நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம், அனைவரும் சம உரிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை. இரண்டாவதாக, நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அதாவது மக்கள் மத்தியிலே பணி செய்ய செல்லுங்கள், மக்களிடத்திலே சென்று இறை வார்த்தையை விண்ணரசை பற்றி அறிவியுங்கள், அவர்கள் நோயிற்றிருந்தால் குணப்படுத்துங்கள், அவர்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை என்றால் அவர்களுக்கு செவி கொடுங்கள் என்று இறைப்பணி ஆற்றுவதற்காக தன்னுடைய சீடர்களை இயேசு அனுப்புகின்றார். ஆக அர்ப்பண வாழ்வு, அந்த அர்ப்பண வாழ்விற்கு இயேசு கூறுகின்றார், நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். இது என்னை பொறுத்தவரை 100% உண்மை. காரணம், இதுவரை நான் நினையாத அளவு என் வாழ்வில் என் தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார். நான் இறைப்பணிக்காக என்னை அர்ப்பணித்தேன், அவர் என்னை அழைத்தார், நான் ஆம் என்று சொன்னேன். ஆனால் அதற்காக நான் அவர் எதிர்பார்ப்பது போன்று 100% வாழ்கின்றேன் என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில் என் வழியாக அவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். ஆக அவருடைய திட்டங்களின் வழியாக நிறைவேறுகின்ற பொழுது என்னுடைய தேவைகளை இறைவன் கவனித்துக் கொள்ளுகின்றார் என்பதிலும் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. ஆக நான் எதுவாக இருந்தாலும் நான் கேட்பதற்கு முன்பே என்னுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்து செய்கின்றார். காரணம், அவர் கூறுகின்றார், நீங்கள் சந்திக்கும் மனிதருக்கு அமைதியை கொண்டு செல்லுங்கள். எந்த அமைதியை கொண்டு செல்ல வேண்டும்? இயேசு உயிர்த்த பின்பு சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அறையிலே தங்களை அடைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த கதவை மூடியிருந்த கதவிற்குள் சென்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அமைதி உண்டாகட்டும். ஆக அந்த அமைதியை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், மக்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாவை பற்றிய பயம், வாழ்வை பற்றிய பயம், உறவை பற்றிய பயம், ஊதியத்தை பற்றிய பயம், உழைப்பை பற்றிய பயம், அடுத்த நாள் என்ன நிகழ்ந்து விடுமோ என்ற பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், இவ்வாறு பல பயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுபோன்ற நேரங்களில், இதுபோன்ற சூழலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் அமைதியை விதைக்க வேண்டியது நமது கடமை. ஆனால் நாம் விதைக்கின்ற அமைதியை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாதோ அவர்கள் விருப்பம். ஒருவேளை அவர்கள் விதைக்கப்படுகின்ற அமைதியை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்வு வளம் பெறும், மகிழ்ச்சி வரும். ஒருவேளை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வாழ்விலே வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாகும். காரணம், இறைவன் அமைதி மட்டுமே இன்பத்தை கொடுக்கும். அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் நலமடைவார்கள், வளமடைவார்கள். இறைவனுடைய அந்த குணப்படுத்துதலை தங்களுடைய வாழ்வில் அனுபவிப்பார்கள், அவருடைய இன்பத்தையும் தங்களுடைய வாழ்வில் அனுபவிப்பார்கள். ஆக சிந்தித்து பார்ப்போம், நாம் இறைவனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவனுடைய அமைதியை பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இறைவனை தவிர்த்து நான் எனது என்ற சிந்தனையில் மூழ்கி வாழ்கின்றோமா? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக இந்த நாளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆமென்.